இப்படி எனக்கு ஏமாத்துற? ஏன் இப்படி மறுபடியும் என்ன கனவு காண வைக்கிற பீட்டர்? மாரியா டார்லிங், இது கனவல்ல, நிஜம். வாட்? பாத்தியா, உன்னோட கனவு நினைவாகி விட்டது. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? கதவு தான் மூடி இருந்ததே. கதவு மூடிட்டானா? ஜன்னல மூட மறந்துட்டல. ஜன்னல் வழியா உன்னோட சூப்பர்மேன் உள்ள புகுந்து வந்துட்டான். சரி, எதுக்காக வந்த? வந்ததின் நோக்கம் உன்னை LPW பண்றதுக்கு தான். LPW? லவ் பிஃபோர் வெட்டிங். இப்பவே எல்லாம் முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம்? இன்னைக்கு ஒன் டே மேட்ச் டார்லிங், அதுக்கு பீரியட் டெஸ்ட் தான். ப்ளீஸ் பீட்டர், என்ன விட்டுடு. மாமா பார்த்தா கமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உங்க மாமா எல்லாம் வர மாட்டாரு. அவர் பக்கத்து ரூம்ல உங்க அக்கா கிட்ட மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு டார்லிங். ஓ பீட்டர், என்ன ப்ளீஸ் விட்டுடு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏய், நீ என்ன இப்படி நாட்டுப்புறமா இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நாட்டுப்புறம்னு சொல்லுவ? இரு, நான் இப்ப யாருன்னு உனக்கு காட்டுறேன். சென்னையில இருந்து வருவாரு. என் கூட சந்தோஷமா இருப்பாரு. கல்யாண நாள் அன்னைக்கு நான் சர்ச்ல மணப்பெண்ணா இவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பீட்டர் வரவே இல்ல. என்ன கொடுமைடாது. இப்போ இந்த கேஸ் கண்ணாடி மாதிரி தெளிவா இருக்கே மிஸ்டர் பிரேம்குமார். நீதான் பீட்டரா மாறி இந்த மரியாவை அனுபவிச்சிருக்க. நீங்க சொன்னா மட்டும் போதுமா? நீங்க சொல்றத இந்த கோர்ட் நம்பணும்ல. மன்னிக்கிறேன் மேடம். சார், மரியா சொன்ன மாதிரி அவ வீட்டோட ஜன்னல் வழியா வந்துட்டு போன பீட்டர் டிகோசா நான் இல்ல. நான் பிரேம்குமார். பிரேம் குமார். மில்லாட், இந்த பிரேம்குமார் எதுக்கும் இப்படிதான் சொல்லுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காகவே நான் bobbydarling.com ப்ரொப்ரைட்டரான பாபி டார்லிங்க சாட்சியா விசாரிக்க இந்த கோர்ட்ல பணிவோட கேட்டுக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். பாபி டார்லிங், பாபி டார்லிங், பாபி டார்லிங். ஹாய். ஹே, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்லையா? சார், நான் தான் பாபி டார்லிங். நான் ஒரு கன்னி பெண். ஆர்டர் ஆர்டர். கேரி ஆன் மிஸ் சுப்ரியா. சொல்லுங்க பாபி, நீங்க மேரேஜ் பியூரோ நடத்திட்டு இருக்கீங்களா? அது இந்த உலகத்துக்கே தெரியுமே. உங்களுக்கு ஒரு பையனை பார்க்கட்டுமா? லிசன், என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். புரிஞ்சுதா? பாபி, பீட்டர் மரியாவோட மேரேஜை நீங்க தானே ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஆமா, பீட்டர் டிகோஸ்டாவுக்கும் மாரியாவுக்கும் நான் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணேன். யூ மீன் அது இவரோட தானே? மாரியா சொல்லிட்டா இவர்தான் பீட்டர். மாரியா சொன்னான்னா அது என்ன அர்த்தம்? யூ மீன் அது இவரா, இவர் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் மேடம். மாரியாவோட கல்யாணம் பீட்டர் டிகோஸ்டாவோட தான் நிச்சயமாச்சு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நவ மிஸ்டர் பிரேம்குமார், நீங்க இவங்களை விசாரிக்கலாம். தேங்க்ஸ். வெல் பாபி டார்லிங், நான் என் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்காக உங்க ஆபீஸுக்கு எப்போது வந்து அப்ளிகேஷனோ இல்லனா ரெஜிஸ்டரோ பண்ணிருக்கேனா? நோ, எல்லாம் அவசர அவசரமா முடிஞ்சு போச்சு. பேப்பர் எழுதுறதுக்கும் ரெக்கார்ட் ரெடி பண்றதுக்கும் டைம் இல்லாம போச்சு. ஹாய் சே. சரி, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கல, ஆனா உனக்காக ஒரு பையன் என்ன தேடல? தேடுன, ஆனா கிடைக்கல. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க என்ன பேசுறீங்க பாபி டார்லிங்? இந்த பீட்டர் கல்யாண விஷயம் பேசுறதுக்காக உங்க ஆபீஸ்க்கு வரல? நோ, நெவர். பீட்டர் டிகோஸ்டா சார்பா அவங்களோட அப்பா தான் வந்திருந்தாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவரு ஒரு வயசானவரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஃப்ராட் கல்யாணத்துல பிரேம்குமாரோட அப்பாவும் இன்வால்வ் ஆயிருக்காரு. அதனால மிலாட் சில உண்மைகள் வெளியே வரணும்னா அதுக்கு உடந்தையா இருந்த பிரேம்குமாரோட அப்பாவை விசாரிக்க தாழ்மையோட வேண்டுகிறேன். சாரி மேடம்,
என்னால என் அப்பாவை இந்த கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு வர முடியாது. ஏன், என்ன ப்ராப்ளம்? அந்த விஷயத்த சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு என் அப்பா முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தனியா தவிக்க விட்டு எங்க அப்பா மட்டும் சாமி கிட்ட போயிட்டாரு. அவர் ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. போய் அப்ப பாபி டார்லிங்கோட ஆபீஸ்க்கு உங்க அப்பாவோட ஆத்மா தான் வந்து கல்யாண விஷயம் பேசிச்சா? எனக்கு ஆத்மா பரமாத்மாலாம் தெரியாது. ஆனா ஹார்ட் அட்டாக்கால தான் எங்க அப்பா இறந்தாருன்னு சென்னை கார்பரேஷன்ல கொடுத்த டெத் சர்டிபிகேட் நான் வச்சிருக்கேன். நீங்களே பாருங்க. எம்எம் ஹாஸ்பிட்டல்ல 4வது வார்டுல 3வது பெட்ல படுத்து தான் எங்க அப்பா அநியாயமா செத்தாரு. நீ நம்மனு தான் ஜெராக்ஸ் எடுக்காம ஒரிஜினலை கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடும். The court is adjourned till tomorrow.